வெல்கம் டு அவர் ட்ரெய்லர் மீனா சேனல். இன்றைக்கி 34 இன்ச் அளவுள்ள ப்ளவுஸை ஒருத்தவங்களுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுடைய ஹைட் வந்து 13, செஸ்ட் ரவுண்டு வந்து 34 இன்ச்சு, மிடில் செஸ்ட் ரவுண்டு வந்து 36, வேஸ்ட் ரவுண்டு 28 இன்ச்சு, ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து வந்து 13.5 இன்ச்சு, ஷோல்டர் கொடுத்துருக்கு. ஆம் ரவுண்டு 7.5 இன்ச்சு, ஸ்லீவ் ஹைட்டு 15 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு 5 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 6.5, பேக் நெக் வந்து 8. இந்த மாதிரி அளவு உள்ளவங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு நம்ம சைடும் ஆப்போசிட் சைடு ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அன்னியன் இருக்கிறத கட் பண்ணிக்கணும். இது வந்து லைனிங் ப்ளவுஸாக இருக்கிறனால நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டால் போதும். ½ இன்ச் விட்டால் போதும். ஹைட் வந்து 13 இன்ச்சு. ஹைட்டு 13, ½ இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இவங்களுக்கு நான் கழுத்தோடைய அகலம் எவ்வளோ எடுக்கிறேன்னா 2.25 எடுத்துக்கிறேன். 2.25 வந்து ரெடி அளவு, ஸ்டிச்சிங்க்கு ஸ்டிச்சிங் சேர்த்து ரெடி அளவு வந்து 2.5 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்தோடைய அகலம் வந்து 2.25 எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு. இப்போ இதில் 2.25 எடுத்திருக்கனால கழுத்தோடைய கழுத்து பேக் நெக் ஹைட் வந்து 8 இன்ச்சு. ரெண்டே கால் எடுத்திருக்கனால நான் 2.25 எடுத்திருக்கேன். ரவுண்டு நெக்கு போட்டுக்கிறேன். ஆம்ஹோல் லென்த்து வரைஞ்சிச்சு. இதில் ஒரு 6 இன்ச் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து செஸ்ட் ரவுண்டு இப்போது செஸ்ட் ரவுண்டுக்கும் மிடில் செஸ்ட் ரவுண்டுக்கும் 36 2 இன்ச் வந்து வித்தியாசப்படுது. இப்போ 2 இன்ச்சுக்கு மேலே அது வித்தியாசமாக இருக்கிறனால இப்போ 34 நம்ம வந்து இப்படி டிவைட் பண்ணி போடும்போது நம்ம ஆம்ஹோல் கிட்ட வந்து டைட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 34 இன்ச் இருக்குது. மிடில் செஸ்ட் ரவுண்டும் 34 இன்ச்சு இல்லை 35 இன்ச்சு இருக்குதுன்னா அப்படியே நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 34 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் இருக்குது, மிடில் செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 இருக்குது. அப்போ 2 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கனால 34 கூட 1 இன்ச்சு நம்ம சேர்த்துட்டு 35 இன்ச்சை நம்ம வந்து மாற்றிக்கணும். அந்த 34 இன்ச்சை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.25 வரும். இதை தான் இவங்களுக்கு ஜஸ்ட் ரவுண்டாக போடணும். எட்டே முக்கால். இது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7.5 வரும். அந்த 7.5 நீங்கள் அந்த ½ இன்ச் தள்ளி ½ இன்ச்சில் நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டுருக்கோம்ல அதில் இருந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். 9 வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே தள்ளி போடணும். அஞ்சு இன்ச் வச்சுக்கலாம்.
7.5 ஒரு புள்ளி வருது, பரவாயில்ல. இந்த மாதிரி அது நம்ம இது கரெக்டாக இருக்கும். இப்போ வேஸ்ட் ரவுண்டு வந்து 28. வேஸ்ட் ரவுண்டு 28. இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச் வருது. இது கூட டாட்டுக்கு 1 இன்ச்சு, 4 இன்ச் வந்து உங்களுக்கு மிடில் டாட் பிடிக்கிறதுக்கு 4 இன்ச் வரும். ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச்சு. இவ்வளோதான் பேக் வந்து இவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கு இப்போ கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அணியும் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் ஒரு அரைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு அரைஞ்சு விட்டுக்கலாம். ஸ்லீவ் ஹைட் வந்து 15 இன்ச்சு. ஸ்லீவ் ஹைட்டு 15 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சு. ஒரு 3.25 கம்மி பண்ணிக்கலாம். அடிக்கைக்கு 7.5 இன்ச்சு 15 இன்ச்சு இருக்கனால 3.25 கம்மி பண்ணிக்கலாம். 3.25 மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு. அதில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கூட குறைய நம்ம போட்டுக்கலாம். இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இதில் ஆஃப் வந்து ஸ்டிச்சிங்க்கு இந்த இதில் இப்படி வச்சுட்டு இந்த இதை இப்படி வைப்போம். இப்போ இதை காட்டிலும் இங்கே கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை காட்டிலும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இருக்கும்போது, இந்த பாயிண்ட்டை காட்டிலும் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். அந்த இந்த சிசர் கட்டும் இதுவும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். இது கரெக்டாக இருக்குது. ஸ்லீவ் ரவுண்டு வந்து 5 இன்ச்சு. இதில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உள் வளைவு 1/2 இன்ச்சுக்கு
இது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கணும். இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதில் ஆம்கோல் டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கணும். கழுத்துடைய முன்கழுத்து ஹைட் வந்து 6.5. இதை எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் கிராஸ் லென்த்து வந்து 13.5. அதாவது 2 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே 2 இன்ச்சு அப்படின்னு கிடையாது. சில பேருக்கு ஜஸ்ட் வந்து ரொம்ப அதாவது 3 இன்ச்சு 4 இன்ச்சு அப்படின்னு மிடில் செஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம 1 1.5 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது 2 இன்ச்சுனால நான் வந்து இதில் 2 இன்ச்சு நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ 34 சைஸு 34 அதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.4 வரும். 3 நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம 3.25 இதில் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு அளவு சேர்த்து ஹூக்குக்கு அளவுக்கு சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.5 வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு சேர்த்து 3.5 வச்சுக்கலாம். 3.5 வருது 3.25 வச்சுக்கலாம். நம்ம 3.25 வச்சுக்கலாம். 3 வருது ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 வச்சுக்கலாம். நம்ம இதையே லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுட்டு இப்போ நம்ம இடுப்புடைய சுற்றளவு எவ்வளோ வரும்னு நம்ம பார்க்கலாம். 8.5. இதுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணால் 7.5. அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் 2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச் வந்து பிடிக்கிறது. டாட்டோடைய அளவு வந்து 1.5 இன்ச்சு. இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 2.25 ஒரு புள்ளி இருக்குது. 8 வரும்போது 7.5. 2.25 ஒரு புள்ளியை நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு இப்போ இது 4.5 ஒரு புள்ளி 7 வந்து கரெக்டாக இருக்குது. ஒன்றரை இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு. ½ இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கூட நம்ம சேர்த்து மார்க் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி வெளியில் வரும்போது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கழுத்துக்கு நேரம் ஸ்ட்ரைட்டாக வரும். இவ்வளோ தான் ஃப்ரண்ட் வந்து இவ்வளோ தான். இதில் நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு வந்து இதில் கம்மி பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ப்ளவுஸு இங்கே வந்து முன்னாடி வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஃப்ரெண்டு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு பேக்கு இது எல்லாமே பட்டிக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.